இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1975க்கு முன்பாக பதிவு செய்த வழக்கறிஞர்கள் அதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சற்றேறக்குறைய நீங்க 1975ல பதிவு செய்து 2017 40 ஆண்டு காலம் கடந்து விட்டவர்கள் அவர்கள் வந்துட்டு நடைமுறை அந்த தேவையில்லை. அது அவர்களுடைய கல்வி சான்றிதழ்களை பரிசீலனை செய்யறதுலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. ஆனா வந்து இந்த சட்ட அதாவது வடிவம் அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் வந்து பல வழக்கறிஞர்கள் வந்து இதை வந்து எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலையும் பல்வேறு மாநில உயர்நீதிமன்றங்கள்லையும் இதை வந்து எதிர்த்து வழக்குகள் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. சிஓபி கேட்கக்கூடாதுன்னு. அது அவர்களோட சில நியாயமான கோரிக்கைகளும் அதுல இருந்தது. அதுல திஸ் மெக்கானிசம் கான்டம்ப்ளேட்ஸ். இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த ஒரு 2-3 ஆண்டு காலம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அவருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு சில காரணங்களை தவிர்க்க முடியாத காரணங்களால் வழக்கு கூட வராமல் இருக்கலாம் சிலருக்கு. அது போன்ற அந்த நடைமுறைகள்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அதனால ஒட்டுமொத்தமாக இது என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ராக்டிசிங் லாயர்ஸ், நான் ப்ராக்டிசிங் லாயர்ஸ்னு ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய முகாந்திரம் இருக்கிறதா இதில் இருந்தது. ஸோ இதெல்லாம் எதிர்த்து வழக்கறிஞர்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அப்போது வந்து அகில இந்திய பார் கவுன்சில் வந்து ஒட்டுமொத்த மாநிலங்களையும் பல்வேறு மாநிலங்களில் தாக்கல் செய்த வழக்குகளை எல்லாம் வந்து இது ஏன்னா அது சென்ட்ரல் ஆக்டாக அது ரூலாக இருக்குது, அது ஒட்டுமொத்தமாக பார்க்கு மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ரீதியில் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டு அனைத்தும் வாங்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த 16 நடைபெற வேண்டிய தேர்தல்கள் பல்வேறு மாநிலங்களில் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் நடைமுறை முடித்த பிறகுதான் தேர்தல் நடைபெற வேண்டும்ன்ற சூழ்நிலை இருந்தப்ப அந்த வழக்கில் வந்து அப்போ எல்லாரும் நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சுருந்தோம். அந்த வழக்கில் வந்து குறிப்பாக மாண்புமிகு நீதியரசர் அகர்வால் அவர்கள் வந்து என்ன ஒரு உத்தரவு போட்டிருந்தார்.